அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை ஆனி மாதத்துடைய கடைசி நாள். நாளை நம்ம குடும்பத்தில் செய்யக்கூடிய 2 முக்கியமான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆடி மாதம் முதல் நாள் வீட்டில் காலையில் வாசத்தெளித்து கோலம் போடுற பழக்கம் எல்லாருக்குமே இருக்கும். அப்படி வாசத்தெளிக்கிறப்ப நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நீரால் நீங்கள் வாசத்தெளிச்சிங்கன்னா நிச்சயம் குல தெய்வத்துடைய அருளும் அம்மனுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு பதிவு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். நாளை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஆனி மாதத்துடைய கடைசி நாள், அதாவது தமிழ் மாதத்துடைய முடிவு. இந்த கடைசி நாளில் நம்ம வீட்டில் இருந்து இருக்க கண் திருஷ்டிகள் எல்லாமே போகிறதுக்கு, இதோடு நம்முடைய கெட்டது எல்லாமே போகணும், அடுத்து பிறக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் நல்ல மாதமாக நமக்கு இருக்கட்டும் குடும்பத்துக்கு அப்படின்னு நினச்சிட்டு எளிய ஒரு முறையில் நம்ம பார்க்க போகிற அந்த கண் திருஷ்டி பரிகாரம். அது மட்டும் இல்லாமல் அதற்கு அடுத்த நாள் ஆடி மாதத்துடைய முதல் நாள் நம்முடைய குல தெய்வத்தை, நம்முடைய இஷ்ட தெய்வங்களையும் அம்பாளையும் நம்ம வீட்டுக்கு வரவேற்கிற விதமாக நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே எல்லா செவ்வாய்க்கிழமை நம்ம கண் திருஷ்டி கழிப்பறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல நாள். அந்த வகையில் நாளைக்கு இந்த ஆனி மாதம் முடியுது பார்த்திங்களா, அப்போ நீங்கள் நல்லா ஆத்மார்த்தமாக குடும்பத்தில் இருக்க அந்த கெட்டது கண் திருஷ்டி பீடை என்னென்ன இருக்கோ எல்லா விஷயங்களும் நெகட்டிவ்ஸ் எல்லாமே போகணும்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக துர்கை அம்மனை நீங்கள் மனசார நினச்சிட்டு நாளைக்கு ராத்திரி நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கிழக்க உட்கார வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய கையில் ஒரே 2 வரமிளகா, கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் கல்லுப்பு, இதை ஒரு சின்ன ஒரு முடிச்சு மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு வெள்ளை துணியில், ஏன்னா அது நிறைய பேருக்கு கையில் எடுக்கிறப்ப கீழே கொட்டும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் சின்னதாக ஒரு முடிச்சு மாதிரி கூட போட்டு நீங்கள் இடதுபுறம் 3 முறை வலதுபுறம் 3 முறை திருஷ்டி எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் உங்கள் உள்ளங்கையிலே கூட நீங்கள் எடுத்துகிட்டு நல்ல திருஷ்டி எடுத்துகிட்டு அப்படியே நிலவாசலை கொண்டு போய் நின்றுட்டு நிலவாசலுக்கும் ஒரு 3 முறை நீங்கள் திருஷ்டி எடுத்துகிட்டு அதை வெளியில் கொண்டு போய் வச்சு ஒரு கட்டி கற்பூரத்தை எடுத்து அதை மேல் நீங்கள் திருஷ்டி கொளுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான். அதை எப்படி அந்த வெடிக்குதோ, அந்த கடுகாக இருக்கட்டும், மிளகாவாக இருக்கட்டும், உப்பாக இருக்கட்டும், எப்படி வெடிக்குதோ அதே மாதிரி எங்களுடைய எல்லா திருஷ்டி கண் திருஷ்டி எல்லாமே போகட்டும். வரக்கூடிய மாதம் எங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக, குடும்பத்துக்கு நிம்மதியும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க. அப்படி இந்த குடும்பத்தில் யார் ஒருத்தங்க நம்ம திருஷ்டி எடுக்கிறோமோ அவங்க வெளியில் போயிட்டு இதை அந்த சூடம் ஏற்றுறோம் பார்த்திங்களா, அது முடித்ததுக்கப்புறமேட்டு வெளியிலேயே வாசலே நம்ம கை காலெல்லாம் கழுகிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வரணும். வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் அன்றைய தினம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுத்தமான ஒரு பாத்திரம், செம்பாக இருக்கலாம், இல்லை எங்கள்கிட்ட செம்பு இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, பாத்திரம், அந்த ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணி ஃபுல்லாக நல்ல தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரே ஒரு கொத்து வேப்பிலை, இல்லை ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், இதை மட்டும் அந்த நுணுக்கி அந்த தண்ணியில் போட்டு நீங்கள் அப்படியே வச்சுட்டு அந்த தண்ணியில் உங்கள் கையில் நீங்கள் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக உங்களுடைய குலதெய்வம் எந்த தெய்வமாக வேணாலும் இருக்கலாம், உங்கள் குலதெய்வத்துடைய பேரை நீங்கள் 3 முறை நம்ம சொல்லணும். அப்படி நம்ம அந்த செம்பு தண்ணியில் நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குலதெய்வத்துடைய அந்த சக்தியானது அந்த தண்ணீரில் இறங்குறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த செம்பு தண்ணியோ அந்த பாத்திரம் தண்ணியை கொண்டு போய் நீங்கள் அப்படியே கொண்டு போய் நம்மளுடைய சுவாமி ரூம் பூஜை ரூம் இருக்குது பார்த்திங்களா, அந்த சுவாமி கிட்ட கொண்டு போய் நீங்கள் வச்சுருங்க. எப்பயும் போல் நம்ம படுக்க போயிடணும். அடுத்த நாள் காலையில் நம்ம ஏந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு வேலையை வாசத்தெளித்து கோலம் போடுவோம். அப்படி வாசத்தெளித்து கோலம் போடுறப்ப நம்முடைய சுவாமி ரூமில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஒரு தண்ணி, அந்த தண்ணியை எடுத்துகிட்டு நம்ம தண்ணி வீட்டுக்கு வாசலிக்கிற தண்ணியோட கலந்து நீங்கள் வாசத்தெளித்து கோலம் போடணும். இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் நம்முடைய குலதெய்வம் அம்பாள் இவங்க எல்லாரையுமே நம்ம வீட்டுக்கு அவங்க உள்ளே வரதா ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னா நாளை ஆடி மாதம் 1ஆம் தேதி, இந்த 1ஆம் தேதி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மன நிறைவோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நம்முடைய குலதெய்வமானது நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம், செல்வ வளம் எல்லாத்தையுமே கொடுக்க செய்வாங்களாம். இதோடு கூட நீங்கள் செய்ய வேண்டிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வாசலில் ஒரு வேப்ப இலையை மட்டும் கட்டி வச்சு பாருங்கள். நிச்சயம் அம்பாளாக இருக்கட்டும், நம்முடைய குலதெய்வமாக இருக்கட்டும், நிச்சயம் வீட்டுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக ஒரு மனநிறைவோடு அந்த மாதம் முழுக்க குடும்பமே ஒரு தெய்வ கடாட்சமாக இருக்கும். நம்முடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய குலதெய்வம் நம்ம கூடவே இருந்து நம்மளை எல்லா வகையிலையும் காப்பாற்றி கொண்டுருவாங்க.
இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு இப்போ அம்பாளுடைய அனுகிரகமும் குலதெய்வத்துடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.